இந்த வயலில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ரூ. 5000 வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. என்னென்னா கடைசி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஒரு 1/4 ஏக்கரில் மட்டும் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக நெல் நட்டுட்டு இருந்தோம். ஸோ ஓகே போதும், இப்போதைக்கு நெல் வேண்டாம், நமக்கு வந்து மாட்டுக்கு புல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் இந்த 2 வயலில் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த ஒரு வயலில் உழுதுட்டு அதுக்கப்புறம் மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து விதைச்சோம். இது என்ன அப்படின்னா, மக்காச்சோளத்தை வந்து விதைச்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு நவம்பர் எண்டு அந்த மாதிரி நேரத்தில் வந்து விதைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. சுத்தமாகவே எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை, சுத்தமாக வளரவே இல்லை. அதுக்கப்புறம் லைட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு தண்ணி விடும்போது. அப்புறம் கொஞ்சமாக யூரியா போட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நெல் அந்த சோள கொட்டை, அந்த மக்காச்சோளம் போட்டோம் இல்லையா, அது வளரல. அதுக்கு பதில் ஃபுல்லாக நெல் தான் அதிகமாக விளைஞ்சிச்சு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போச்சு. அந்தளவுக்கு ஹைட்டாகவும் வரல, யூரியா போட்டாலும் ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் சரி இதை வந்து விட்டுட்டு வேறு ஒரு வயல் இருந்துச்சு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா சோளம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக, மாட்டுக்காக சோளம் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் பார்த்திங்கன்னா விதைச்சோம். அதுவுமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்டவே நமக்கு ஒரு ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட எடுத்துருச்சு. ஆனாலும் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இதில் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. சும்மா நார்மலாக வளர்கிறது கூட ரொம்பவே லேட்டாக வளருது. அது இல்லாமல் பல இடத்துல வந்து சுத்தமாக வளரவே கிடையாது. ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியுது, இவ்வளோ தான் இருக்குது சைஸ். என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி நெல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டைம் மட்டும் தான் ஓட்டி விட்டோம். அதனால் அடுத்து உடனே போடுறதுக்கு இப்படி இருக்கா, இல்லை இந்த பனி சீசனுக்காக இப்படி இருக்கான்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உழுது அமௌண்ட்டு வேஸ்ட்டு, சோளத்துக்கான அமௌண்ட்டு வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு.